ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே இந்த அருமையான நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் வரும்படியாக தேவனாகிய கர்த்தரை நாம் இந்த 2027 வருஷம் இந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் கனிமணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தின தேவன் இந்த 7வது மாதத்திலே இந்த 1வது நாளிலே தேவ சமூகத்திலே வரும்படியாய் நமக்கு பெரிய கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கு. அப்படிப்பட்ட மாறாத மகிமையின் தேவனை, மகத்துவமானவரை, உன்னதமானவரை நன்றி கலந்த இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நம்மை ஒரு நிமிஷம் கூட தாழ்த்தி தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவருமாக இருக்கிறார். அந்த உண்மையான தேவனை, நன்மை செய்கிறவரை இந்த நேரத்திலே நாம் தலைகளை வணங்கி தேவ சமூகத்திலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்போ அந்த அருமையான நாளுக்காய், இந்த சாயங்கால வேலைக்காய், இந்த 2026 வருஷம் இந்த 6 மாதங்கள் கடந்து இந்த 7வது மாதத்திலே இந்த 1ஆம் நாளிலே தேவ கரத்திலே வர தேவ இரக்கம் கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா. உடைய அன்பிற்காய், உடைய இரக்கத்திற்காய், நீர் பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்தி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். மகத்தான தேவனாய் இருக்கிறீர், மகிமையின் தேவனாய் இருக்கிறீர், பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல நேரத்திலே இந்த ஆராதனையை, இந்த விசேஷித்த ஜெப வேலை, இந்த விசேஷித்த வேத பகுதி பாடத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களோடு கூட இணைந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்தற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாறாத தேவனாய், மகிமையின் தேவனாய் இருப்பதற்காய் நாங்கள் ஒரு விஷயம் கூட உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடு. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இருந்து நீர் உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தி நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தினக்காய் நன்றி சொல்லி தொடர்ந்து உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும். உடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடு. நீரை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ நாம மகிமைக்காக நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து வேதத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்கிற பாடலை பாடி தேவன் நமக்கு எப்பொழுதும் வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். அந்த வெற்றியின் நாயகன் அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். என்ன துன்பம் வந்தாலும் நாம் கலங்கிடாதபடி, யார் என்ன சொன்னாலும் நாம் சோர்ந்திராதபடி தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வாழ வைக்கும் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஒரு பாடலை பாட. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்வே மாட்டேன். துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோளை கையில் எடுத்து, குருத்தோளை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அதிகாரமெல்லாம் என் நேசர் தொலைத்து விட்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அடைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. உங்கள் சுமத்தி விட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என்று வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு எப்பொழுதும் தேவன் நமக்கு வெற்றியையே தருகிறார். அந்த வெற்றியின் நாயகனை நம்மோடு கூட அவர் இருப்பதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்திலே நாம் எழுந்து நின்று வேதத்தில்
சில வசனங்களை வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11, 30, 31 வசனங்களை வாசித்து இந்த நாளுக்குரிய செய்தியாய் நாம் கடந்து செல்லலாம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து செய்திக்கு செல்வதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே வாசித்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கணும். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களுக்கு வெளிப்பட்டவரே, வார்த்தையான தேவனே, சத்தியமானவரே, ஆண்டவரே, நீரே இந்த வேதத்தின் எல்லா எழுத்துக்களை, அதனுடைய மகிமையே, அதனுடைய மகத்துவங்களை நீர் எங்களுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு பேசி எங்களுக்கு நீர் இதை உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டது வார்த்தையாக இருக்கிறது. அது உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை சுவாசிக்கிறவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியமுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமியிலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த வார்த்தையை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன வண்ணமாய் ஆவியான தேவன் எங்கள் மத்தியிலே நீர் வார்த்தையாய் இருக்கிற தேவன், நீர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கும்படியாய் இந்த வேளையிலே வாசித்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே எவ்விதம் இந்த ராகாபுடைய ஜீவியம் இருந்தது, அதில் என்னென்ன காரியங்கள், எப்படி ஒரு காரியங்கள் நடந்தது, அது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாக அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, எங்கள் ஜீவியத்திலே நாங்கள் அதை ஆண்டவரே கர்த்தாவே அந்த மகள் எவ்விதமாக உங்களுடைய வார்த்தையிலே அந்த மகள் காணப்பட்டால், இந்த பரிசுத்த வேதத்திலே அந்த மகளுடைய பெயர் காணப்பட்டது, அது எவ்வளவு ஒரு காரியம் என்று இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்க தேவன் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி சொல். அதனுடைய மகிமைகளை, மகத்துவங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவன் இரக்கம் தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆம். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்திலே அநேக ஸ்திரீகள் காணப்படுகிறார்கள். சுமார் 50க்கும் மேற்பட்ட ஸ்திரீகளை குறித்து அவர்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீகளிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற today our Bible study and our meditations are the faithful woman of Jericho lady, ராகாபை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ராகாபுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவளுடைய முடிவு எப்படி இருந்தது, ஆனால் அந்த முடிவு எவ்விதமான ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருந்ததா, அல்லது இந்த பூமியிலே பிறந்த மற்ற மனுஷர்களைப் போல அவளுடைய ஜீவியம் இருந்ததா என்று நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம வாசித்த இந்த ஹீப்ரூ 11 சாப்டர் 29 and 30, 31 வசனங்களை நம்ம பார்க்கிற பொழுது பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து
புறப்பட்டு வருகிறார்கள். The departure from the Egypt and they moving forward to the Canaan city. வருகிற வழியிலே அவர்களுக்கு ஒரு பட்டணம், ஒரு மேஜர் சிட்டி அவர்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. The city name is called Jericho. அந்த சிட்டி எரிகோ பட்டணம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த ராகாபை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிற பொழுது ராகாபுடைய வாழ்க்கை வரலாறு, அதனுடைய பேக்ரவுண்ட் குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எப்படி ராகாப் தன்னுடைய ஜீவியத்திலே அவள் எவ்விதமாக ஜீவித்தாள் என்று நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். Just you turn over to the Bible verse of Joshua, book of Joshua, 2nd chapter. யோசுவா எழுதின பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் நாம் அங்கே 24 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அங்கே நம்ம கவனிக்கிற பொழுது பாருங்க, யோசுவா ஒரு 2 ஸ்பை பீப்புள், வேவுக்காரர் என்று பார்க்கிறோம். அவர்களை யோசுவா என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க அந்த எரிகோ பட்டணம், ஜஸ்ட் யூ கோ அண்ட் see all the areas of the Jericho city என்று அந்த பட்டணத்துக்கு போக சொல்கிறார்கள். அங்கே அவர்கள் போகிற பொழுது அங்கே அவர்கள் கண்ட நபர் யாராமாம்? வாசிப்போம் அந்த வசனத்தை. ஃபர்ஸ்ட் வெர்ஸ், ஜோசுவா 2nd chapter, first verse. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். போதும் பாருங்க, அவங்க அந்த எரிகோ பட்டணத்திற்குள்ளாக போய் அங்கே ராகாப் என்கிற ஒரு வேசியை பார்க்கிறார்கள். The name of Ragab means broad and wide. அது எப்படிப்பட்டதாமா? மிக அகண்ட அல்லது விசாலமான. எப்படி நம்ம ஒரு NHல 6 track அல்லது 8 track என்று சொல்லுகிறோம். அல்லது இந்த பூமியானது இட்ஸ் வைடட், ஜனங்கள் தங்கக்கூடிய ஒரு மிக அகண்ட ஒரு இடமாக இருக்கிறது. மனிதர்கள் தங்கக்கூடிய அளவுக்கு இந்த பூமி இருக்கிறது. ஒரு அகண்டது, ஒரு விசாலமானது என்று சொல்லுகிறோம். அப்போ ராகாப் என்கிற பெயர், the meaning of ராகாப், it's wide or very broad. அங்கே அந்த ராகாப் யாராக இருக்கிறாள் என்றால், அவள் ஒரு கானானிய ஸ்திரீ, அவள் ஒரு கானான் லேடி. அவர்கள் கானானியர்கள். ஆண்டவர் அழிக்க சொல்றதே யாரை அழிக்க சொல்றாரு? You go and destroy all the Canaan people. அப்ப இவர்கள் அந்த கானானிய ஸ்திரீயிலே இடத்திலே வருகிற பொழுது அவளை அங்கே வேதம் சொல்லுகிறது இஸ் whore or harlot. அவள் ஒரு வேசி, அவள் ஒரு வேசி என்று அங்கே போடப்பட்டிருக்கு. விபச்சாரி, இன்னும் தமிழிலே சொன்னால் அவள் ஒரு விபச்சாரியாக அங்கே காணப்படுகிறாள். இவர்கள் போய் அங்கே தங்குறாங்க. ஏனென்றால் மற்ற இடங்களிலே இவர்கள் செல்லுகிற பொழுது ஜனங்கள் நிச்சயமாக ஏதாவது கேட்டால் இவர்களை பிடித்து கொன்றுவிடவோ அல்லது வேறு ஏதாவது உபத்திரவம் செய்யவோ சிறையில் அடைக்கவோ என்ன வேண்டுமானாலும் நடக்கும். ஆகவே தேவன் பாருங்க,
இந்த ராகாபை முன்குறித்திருக்கிறார். ஆமென். she is a predestination seed என்று நம்முடைய prophet சொல்லுகிறார். she is a predestination, முன்குறிக்கப்பட்ட, முன்னரே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருக்கிறார். எப்படி ஆபிரகாம் அங்கே கல்தேயர் என்கிற பட்டணத்திலே இருக்கிற பொழுது தேவன் ஆபிரகாமை முன்னறிந்து தேவன் ஆபிரகாமை அழைத்தது போல இந்த ராகாபும் தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க how you can say she is a predestination, அவள் எப்படி முன்குறிக்கப்பட்டவள் என்றால் அவளே அதை சொல்லுகிறாள். ஆமென். she is declare herself how she is a faith lady in our Lord Jesus Christ, in our God Jehovah. நம்முடைய தேவனாகிய யெகோவா மேல் அவள் எப்படி விசுவாசம் வைத்தாள் என்று அவள் அங்கே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, நீங்க வாசித்தீர்களானால் அவள் அங்கே சொல்லுகிறாள். பாருங்க, வாசிங்க 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8 12 வரை வாசிக்கலாம். பாருங்க, அவ போய் அந்த 2 பேருகிட்ட பேசுறான். she is talking with the 2 spy people. பாருங்க, இவர்கள் பிடிக்கத்தான் அங்க என்ன நடக்குது என்று just they going for an inquiry or they going to see how the city is, how the country is. அங்க அதை போய் பார்க்க போறாங்க அங்க என்ன காரியம் என்று. ஆனால் இவளுக்கு, இவளுடைய இருதயத்திலே, ராகாபுடைய இருதயத்திலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆமென். அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க, உங்கள் கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். இவர்கள் அங்கே உள்ளேயே போகல. இவர்கள் அந்த தேசத்தை உடைய பார்டருக்கு வெளியில தான் நிக்கிறாங்க. they not even entered any people. ஒருத்தருமே உள்ள போகல. ஏனென்றால் அந்த எரிகோ கோட்டை என்பது, அதை எப்படி சொல்லலாம் என்றால் இன்றைக்கு இருக்கிற ஒரு சீன பெருஞ்சுவரை போல. இட்ஸ் வெரி பிக் வால். அதனுடைய அந்த மதில் சுவரிலே அங்கே நீங்க பார்த்தீர்களானால் ரதங்கள், குதிரை வீரர்கள் ரதங்கள் அதிலே ஓடிக்கொண்டு கோட்டையை சுற்றி யாராவது எதிரிகள் வருகிறார்களா அல்லது வேறு யாராவது கோட்டையை சுற்றி இருக்கிறார்களா என்று அந்த கோட்டை மதில் மேலதான் ஏறி அவர்கள் அந்த தேசத்தை பாதுகாக்க, அங்கே பாதுகாவலர்கள் அதில் தான் பயணம் செய்து பார்ப்பார்கள். அப்ப அது அவ்வளவு பெருசாக இருக்கிறது. அந்த பட்டணத்தை அவர்கள் ஒப்பு கொடுத்தார் என்றும், அது மட்டுமல்ல, பாருங்க, உங்களை பற்றி எங்களுக்கு திகில், ஒரு பயம், ஒரு நடுக்கம். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இதோ அங்கே இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜனக்கூட்டம், யாக்கோபுடைய ஜனக்கூட்டம் நம்முடைய தேசத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, திகில் ஏற்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் சொல்லுகிறாள் பாருங்க, சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போ, சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். நம்முடைய ஆண்டவர் அங்கே எகிப்து தேசத்திலே, எகிப்துக்கும் அந்த செங்கடலுக்கும் இடையிலே இருந்த அந்த கடலை வற்றி போக பண்ணி அதை பிளக்க செய்ததை இங்கிருக்கிற எகிப்து, அங்கே எகிப்திலே நடந்ததை இந்த ஜனங்கள் அறிந்திருக்கார்கள். ஏனென்றால்
அவர்கள் பாருங்க, யோர்தானுக்கு போகிற வழியிலே அங்கே அவர்கள் இருக்கிறார். யோர்தானுக்கு போகிற வழியிலே அங்கே அவர்கள் இருக்கிறார். யோர்தானை கடக்கவில்லை. அப்ப அதற்கு முன்பாக இருக்கிறது தான் இந்த எரிகோ பட்டணம். அப்ப பாருங்க, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க, நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக என்ன செய்தாராமா, அந்த சமுத்திரத்தை வற்ற பண்ணினதையும், அது மட்டுமல்ல, நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின, நீங்க அடித்து கொன்று போட்ட எமோரியரின் 2 ராஜாக்களும் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த 2 ராஜாக்களுக்கு செய்த, அந்த தேசத்திற்கு, அந்த ஜனங்களுக்கு செய்ததை இவர்கள் கேள்விப்படுகிற பொழுது, அப்ப அவள் சொல்றாள் பாருங்க, எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. ஆல் அவர் ஹார்ட் ஆர் மெல்டட் லைக் ஐஸ்கிரீம். எப்படி ஒரு ஐஸ் கட்டியானது, ஒரு ஐஸ்கிரீம் அங்கே வெயிலோ அல்லது அதிக நேரம் வெளியே எடுத்து வைக்கிற பொழுது, ஃப்ரிட்ஜ் கண்டிஷன்ல இருந்து வெளியில வைக்கிறப்ப அது அப்படியே உருகிறது போல, இதை கேள்விப்பட்ட உடனேயே அவர்களுடைய இருதயம் உருகி போயிற்று. அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. அங்கே அவ்வளவு மிலிட்டரிஸ் இருக்கிறாங்க, சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, அங்க அவ்வளவு பெரிய யானைப்படை, குதிரைப்படை, இப்படி சண்டை போடுவதற்கு 10,000 பேர் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. அது மட்டுமல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே, பாருங்கள், அவள் அறிக்கை செய்கிறாள் பாருங்கள், அதான் ஃபெய்த்ஃபுல் பிலீவியர் செய்கிற ஒரு டிக்ளரேஷனாக இருக்கு. அவள் சொல்லுகிறாள் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். He is the God of the highly heaven and he is the earthly God. அவர் ஒருவரே வானத்திலும் பூமியிலும், அவர் ஒருவரே தேவன். He is the only one God. He is not a gods. He is the only one God. அவர் ஒருவரே தேவன். யெகோவா இஸ் அவர் காட் என்று அவள் அறிக்கை செய்கிறார். பாருங்க, அவளுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது. ஜனங்கள் பயத்தோடே, நடுக்கத்தோடே, திகிலோடே, தைரியம் இல்லாமல், அது மட்டுமல்ல, அவர்கள் இருதயமும் கரைந்து போயிற்று. ஆனால் இந்த ராகாப் என்கிற, அதுவும் அவள் ஒரு வேசி, அவளுடைய இருதயம் எப்படி இருந்ததாமா, ஒரு தைரியத்தோட, அங்கே தேவனை குறித்த அந்த விசுவாசத்தோட. அதனாலதான் நம்ம இப்ப வாசித்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே 30ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ராகா, எப்படியாமா, விசுவாசத்தினாலே ராகா என்று அங்கே அவளை ஒரு விசுவாசிக்கு ஒரு அடையாளமாக அவளை குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவளுடைய ஜீவியம் தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய அந்த அழைப்பின் மேலேயும் அவள் மிக உயர்ந்த ஒரு நம்பிக்கை கொண்டவளாக இருந்தாள். இங்கே நம்ம பார்க்கிற பொழுது அந்த எரிகோ கோட்டை அங்கே என்ன செய்யப்படுகிறதாமா, அந்த கோட்டை அருகிலே இவள் இருக்கிறாள். அந்த கோட்டைக்கு அருகிலேயே அவள் இருக்கிறாள். அதைத்தான் நீங்க இங்க 11ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ, அப்பொழுது அவர்களை கயிறிலே ஜன்னலியா இறக்கிவிட்டால், அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அவள் அந்த கோட்டைக்கு மிக அருகிலேயே இருக்கிறாள். அவளுடைய தொழில் அது ஒரு வேசித்தனம், விபச்சாரம் செய்கிற படியாக இருந்தது. அவள் அந்த ஜனங்கள் எல்லோரும் அவளிடத்திலே வந்து போய் சென்றிருக்கிற ஒரு சாபத்துக்குரிய, உலக பிரகாரமாய் பார்க்கிற பொழுது ஒரு சாபத்துக்குரிய ஒரு பெண்ணாக, மற்றவர்கள் பழி சொல்லுகிற, மற்றவர்கள் அவளை குறித்து குறை சொல்லுகிற, ஏளனம் பேசுகிற, ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையோ அல்லது பரிசுத்தமுள்ள வாழ்க்கையோ அல்ல.
ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணாக அல்லாதபடி அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உலக பிரகாரமாய் சொன்னால் ஒரு கேடுகட்ட வாழ்க்கை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வாழ்கிற அவளுக்குள்ளாக அவளுடைய இருதயமானது தேவன் மேலே முழு விசுவாசத்தை அவள் அறிக்கை இடுகிறாள். அதனாலதான் பாருங்க, அங்க 2:11 நம்ம வாசிக்கிறப்போ அவள் சொல்லுகிறாள், அங்கே பரலோகத்தில் இருக்கிற தேவன், பூலோகத்திலும் பரலோகத்திலும் அவரே தேவன் என்று அறிக்கை செய்கிறார். அதைத்தான் நீங்க கவனிக்கிறப்போ அங்கே இந்த யோசுவாவிலே அங்கே 25ஆம் நீங்க வாசிக்கிறப்போ பாருங்க, இன்னொரு முக்கியமான காரியத்தை நீங்க இந்த எபிரேயர் புஸ்தகத்திலே வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்க வாசித்தீர்களானால் யாக்கோபு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24, 25 வாசிக்கலாம். ஆதலால் பாருங்க, மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, கிரியைகள், ஆக்ஷன்ஸ், ஃபெய்த் வித் ஆக்ஷன். அவளிடத்துல என்ன காணப்பட்டது? விசுவாசம் இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த விசுவாசம் அது கிரியை செய்தது. எப்படி என்றால், அவள் வெறும் வாயினாலே அறிக்கை மட்டும் செய்யவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? அந்த தேவ தூதர்களைப் போல, தேவ மனுஷர்களை போல, அந்த 2 வேவுக்காரர்களை, 2 இஸ்ரவேல் ஜனங்களை அவள் என்ன செய்தார்? அவர்களுடைய உயிரை காப்பாற்றி, அந்த 2 பேருடைய உயிரை காப்பாற்றி, தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த ஜீவனை பணயம் வைத்து அந்த இஸ்ரவேலின் 2 வேவுக்காரர்களை தன்னுடைய வீட்டிலே மறைத்து வைக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தப்படி ராகாப், வாசிப்போம் 25. பாருங்க, அந்தப்படி ராகாப் என்னும் வேசி பாருங்க, அந்த 2 தூதர்களை, they were the ambassador people of the Israel. அவர்கள் ஒரு தூதர்களை போல அங்கே அவர்களுக்குரிய அந்த கணத்தை, அவர்களை அங்கே ஜனங்கள் கொன்று போடாதபடி, அங்கே ஜனங்கள் அவர்களை பிடித்து சிறையடைத்து போடாதபடி அவர்களை பாதுகாக்கிறாள். அடுத்தது அவள் என்ன செய்கிறாள்? பாருங்க, வேறு வழியே அனுப்பிவிட்டு அவள் அதை கிரியைகளினாலே அவள் என்ன செய்கிறாள்? ஒரு நீதியுள்ள, ஒரு ரைச்சஸ் பீப்புளாக அவள் தன்னுடைய ஜீவியத்திலே, அங்கே எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விசுவாசத்தினாலே அதை செய்தாள். இங்கே யாக்கோபு அவளை குறித்து சொல்லுகிற பொழுது விசுவாசம் மட்டுமல்ல, அவள் அதை எப்படி செய்தாலாமா? அதை நீதியாக, கிரியை மூலமாய் அந்த நீதியை நடப்பித்தாள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசித்தால் மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசமும் தேவனுக்குள்ளாக அதை கிரியை மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் இங்கே ராகாபுடைய வாழ்க்கையிலே நம்ம கற்றுக்கொள்கிற, we are learning a lesson from the woman of Rahab. அவளுடைய ஜீவியத்திலே அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதனாலதான் அங்கே வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இன்னும் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம இங்க பார்க்கிற பொழுது, யோசுவா எழுதின புத்தகத்திலே நீங்க கவனித்தீர்களானால் அவள் அந்த தேவ மனுஷர்களிடத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கேட்கிறார். வாசிக்கலாம் யோசுவா 2ஆம் அதிகாரத்துல. அங்கே அவள் சொல்லுகிற காரியத்தை நம்முடைய ஜீவியத்திலே நாம் நம்மை மட்டும் அல்லாது
நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே ராகாபுடைய ஜீவியத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது அவளுக்கு விசுவாசம் இருந்தது. இரண்டாவது அந்த விசுவாசத்தை அவள் கிரியை மூலமாய் செய்து காண்பித்தாள். இப்பொழுது மூன்றாவதாக அவள் என்ன செய்கிறாள் பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் பாருங்க, நீங்களும் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரிலே எனக்கு ஆணையிட்டு கொடுங்கள் என்று கேட்கிறார். ஆமீன். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் நீங்க தேவனாலே அனுப்பப்பட்டவர்கள், தேவதாசர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நீங்க எனக்கு எங்க குடும்பத்திற்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், ஒரு தயவு செய்ய வேண்டும். என்ன என்றால் பாருங்க, அவ சொல்றா பாருங்க, நீங்கள் என் தகப்பனையும் வாசிப்போம். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். பாருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்தேன், ஆனால் என்னை மட்டுமல்ல என்னுடைய தாயை, ஆமீன், என்னுடைய தாயை, என்னுடைய தகப்பனை, என்னுடைய சகோதரனை, கூட பிறந்த அண்ணன் தம்பியை, அதுபோல என்னுடைய சகோதரிகளை, என்னோடு பிறந்த அக்கா தங்கைகளை என்ன செய்ய வேண்டும்? அவர்களை உயிரோடு வைத்து அவர்களை காக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ, ஏனென்றால் இடத்தை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த இடத்தை அவர்கள் அழித்து போடுவார்கள். அந்த பட்டணத்தை முழுவதும் அழிச்சு போட்டார்கள் என்று நம்ம அதற்கு பிறகு வாசிக்கிறோம். ஆனால் அங்கு இருக்கிற பொருட்களை, அந்த குடும்பத்தில் என்னென்ன பொருட்கள் அவர்களுக்கு இருக்கிறதோ அந்த பொருட்களை அவர்கள் என்ன செய்யக்கூடாது? அழித்து போடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாள் பாருங்க, ஜீவனையும் தங்கள் எல்லோருடைய உயிரையும் என்ன செய்ய வேண்டும்? சாவுக்கு தப்ப வேண்டும். அதுபோல அந்த பொருட்களையும் நீங்க எனக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டும். அது எனக்கு ஒரு நிச்சயம், அதை நான் அப்படி செய்வோம், நாங்கள் அதை நிச்சயம் உங்களை காப்பாற்றுவோம், உங்களுக்கு நாங்கள் அதற்கு கேரண்டி கொடுக்கிறோம் என்று சொல்லி அவள் அதற்கு ஒரு அடையாளம் கேட்கிறார், ஒரு டோக்கன் கேட்கிறார். ஆமீன். பாருங்க, தேவனும் இங்கே நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, நாமும் இந்த விபச்சாரம் நிறைந்த பொல்லாத உலகத்திலே, நாமும் அசுத்தத்திலே, அருவருப்பிலே, அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட உடனே நாம் அவரை விசுவாசித்து அவரை நாம் அறிக்கை செய்து அவரை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அங்கே நம்முடைய ஜீவியமானது அதற்கேற்றபடி நம்ம உலக காரியங்களை மறந்து, உலக காரியங்களை விட்டுவிட்டு, உலகத்திலே எதையெல்லாம் செய்யக்கூடாது, உலகத்திலே எதையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டுமோ அப்படி நம்ம ஜீவிக்கிற பொழுது தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆமென். God giving us one token, one identification. என்னது? என்ன ஐடென்டிபிகேஷன்? அவளுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டது. அது என்னவாமா? வாசிங்க. அங்கே 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வர மட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள், பாருங்க, நாங்கள் இந்த தேசத்துக்கு நாங்கள் திரும்பி வந்து இந்த தேசத்தை நாங்கள் அழிக்க வருகிற பொழுது
நீ ஒன்றை செய்ய வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும் அம்மா? நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை, என்னது சிவப்பு நூல் கயிற்றை என்ன செய்ய வேண்டும்? அந்த இறக்கிவிட்ட ஜன்னலிலே நீ கட்டிவிடு. பாரு, அது மட்டுமல்ல, அந்த சிவப்பு நூல் கயிறு ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, நீ என்ன செய்ய வேண்டும்? உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்து வைத்துக்கொள். அப்ப நீங்க எல்லாரும் குடும்பமாக அந்த வீட்டிற்குள்ளேயே தான் இருக்க வேண்டும். வேறு எந்த வீட்டிற்குள்ளும் இருக்கக்கூடாது. தகப்பன் ஒரு வீட்டில் இருக்கிறான், அல்லது அக்கா ஒரு வீட்டுல, தங்கச்சி ஒரு வீட்டுல, தம்பி ஒரு வீட்டுல, அண்ணன் ஒரு வீட்டுல, மாமச்சின்ன சொந்த பந்தங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்படி யாரும் அங்கே தனித்தனியாக இருக்கக்கூடாது. எல்லோரும் அந்த ஒரே வீட்டிலே. ஆமென். பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான ஒரு நம்ம தியானிக்க வேண்டிய, நம்ம சிந்திக்க வேண்டிய காரியமாயிருக்கிறது. வீடு என்பது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மீனிங். ஹவுஸ் இஸ், அது தேவனுடைய வீட்டிற்கு அடையாளமாயிருக்கிறது. ஆமென். வீடு தேவனுடைய பெயரை கொண்டதாக இருக்க வேண்டும். இப்ப யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்குள்ளாக அந்த சிவப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட அந்த வீட்டிற்குள்ளாக, அங்கே சிவப்பு நூல் கயிறு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சிவப்பு நூல் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. ஆமென். அந்த சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தின அந்த ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே ஏசாயா 1:18 ஐசாயா 1st chapter 18 verse சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தால் உறைந்த பனியைப் போல வெண்மையார், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அந்த சிவப்பு அந்த கயிறானது அது ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கு. அப்ப அந்த ரத்தம் நம்முடைய பழைய பாவத்தை, பழைய அக்கிரமத்தை, மீறுதலை, பழைய ஜீவியத்தை அது நம்மை விட்டு எடுத்து போடும்படியாய், சுத்திகரிக்கும்படியாக செய்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே இன்னொரு காரியம், பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா என்று சொல்லப்படுகிற ஆட்டுடைய ரத்தம் அங்கே பூசப்பட்டிருக்கிறது. அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற பொழுது அவர்கள் அந்த வீட்டின் வெளியே அந்த நிலைச்சுவற்றிலே ஆட்டு ரத்தத்தை எடுத்து பூசுவார்கள். அது அங்கே எக்ஸோடஸ் 12th chapter நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே நம்ம அதை வாசிக்கிறோம். அங்கே சிவப்பு அங்கே பூசப்படுகிற ஆட்டினுடைய ரத்தம் அங்கே பூசப்படுகிறது. அதே போல இங்கே ராகாபுடைய ஜீவியத்திலே ராகாபுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. சிகப்பு நூல் கயிறு என்கிற ஒரு அடையாளத்தை அங்கே கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கே பஸ்கா பண்டிகை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான காரியம். அங்கே நீங்கள் வாசித்தீர்களானால் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே அது மிக முக்கியமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் நம்ம அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். வாசியுங்கள். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, நீங்கள் எந்த வீட்டில் உட்கார்ந்து புசிக்கிறீர்களோ அந்த வீட்டினுடைய வாசல் நிலைக்கால் 2லும் மேற்சட்டத்திலே அதை தெளித்து பாருங்க அப்படிங்கிறாரு. தொடர்ந்து 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய்
கொடுக்கப்பட்டிருக்கும். பாருங்க, அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை நான் கடந்த வீட்டுல பாக்குறப்ப அந்த ரத்தம் அங்கே பூசப்பட்டிருக்க வேண்டும். அந்த வீட்டு முன்பாக நிலைக்காலல அந்த ரத்தம் இல்லை என்றால் அங்கே என்ன வருமாமா? எகிப்துக்கு வந்த வாதை, எகிப்துக்கு வந்த அழிவு வரும். ஆகவே நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் சொல்றாரு. பாருங்க, நீங்க வாசித்தீங்கன்னா 22ஆம் வசனத்துல வாசிங்க. 22 கடைசி வசனம் வாசிங்க. பாருங்க, வாசல் நிலைக்கால்களில் மேல்கால்களில் தெளியுங்கள். பாருங்க, நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? அங்கே அதுலயே தங்கி இருங்க. உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அப்ப அந்த வீட்டை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? வெளியே போகக்கூடாது. ஆமென். அந்த வீட்டை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? வெளியே போகக்கூடாது. அது மட்டும் இல்ல, 23ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சங்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணருக்கு வரவெட்டாமல் வாசற்படியிலே விலக்கி கடந்து போவார். அப்ப அந்த ரத்தம் பூசப்படவில்லை என்றால் அங்க என்ன வரும்? மரணம் வரும், சங்காரம் வரும், அழிவு வரும். அப்ப அந்த ரத்தம் பூசப்பட்டு இருக்கிற பொழுது அங்கே என்ன வராது? அழிவு இல்லை, அங்கே பாதுகாப்பு உண்டு. அங்கே அவர்களுக்கு சுகத்தோடு தங்க முடியும். தேவ அவர்களை அழித்து போடாதபடி, அவர்களுக்கு வாதை வராதபடி அங்கே அவர்களை காக்க முடியும் என்று அங்கே நம்ம வாசிக்கிறோம். அது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது. இங்கே அதை போல இந்த ராகாபுக்கும் இந்த தேவதூதர்களை போல வந்த இந்த 2 தேவ மனுஷர்கள், அவர்கள் அதைத்தான் சொல்றான். நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீ இந்த சிவப்புடூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் சகோதரனையும் உன் தாயையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால், பாருங்க அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, இல்லாவிட்டால் நீ எங்கள் கையிலே வாங்கின ஆணைக்கு நீக்கலாயிருப்பார். பாருங்க அடுத்து சொல்றாரு பாருங்க 19ஆம் வசனத்துல, எவனாகிலும் உங்க குடும்பத்துல யாரானாலும், தகப்பனோ தாயோ சகோதரனோ சகோதரியோ உறவினர்களோ யாரானாலும் என்னவாமா, உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழிக்கு அவன் தலையில் இருக்கும். எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடே உன் வீட்டில் இருக்கிற எவன் மேலும் கை போட்டப்படாதே, அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். பாருங்க, அப்போ தேவன் அங்கே இரத்தப்பழியை அவர்கள் மேல் கொண்டு வருகிறார். நீங்க அப்படி செய்தீர்களானால் அந்த இரத்தப்பழி உங்கள் மேல் வரும். அப்படி அல்லது திரும்ப செய்தால் அந்த இரத்தப்பழி எங்கள் மேல் வரும் என்று அங்கே அவர்களுக்கு ஒரு ஆணை கொடுக்கிறார், ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அது சகல பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது. இனி நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். நாம் இனி பாவம் செய்யாதபடி, நாம் இனி மீறி போகாதபடி அந்த சிவப்பு கோட்டிற்கு உள்ளாயே அந்த இரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கும்படியாக, அந்த இரத்தத்தை விட்டு கடந்து போகக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தை விட்டு, தேவனுடைய சபையை விட்டு, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? உலக காரியங்களிலே, உலக மனுஷர்களோடு, உலக வழிபாடுகளிலே, உலக காரியத்திலே நாம் ஈடுபடப்படுவது அது நம்மை மதிமயக்கி நாம் எந்த நோக்கத்திற்காய் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டோமோ, எதற்காக தேவனுடைய இரத்தத்திலே கழுவப்பட்டோமோ அதை மறந்து நம்முடைய வாழ்க்கை அங்கே பின்வாங்கி போன ஒரு வாழ்க்கையாக. ஏனென்றால் அது மீறி செய்கிற செயல்.
அப்படி மீறி செய்கிற பொழுது அந்த இரத்தப்பழி நம்முடைய தலையின் மேல் இருக்கு. தேவன் எப்படி அவர்களுக்கு சொன்னார், அதே போல நமக்கும் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்கள் அடித்து கொலை செய்ய அந்த சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த இரத்தப்பழி, உம்முடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று அங்கே மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே நம்ம அங்க வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்கிறார். அதைத்தான் இங்கே ராகாபுடைய வாழ்க்கையிலேயும் அவர் அந்த காரியத்தை செய்கிறதை, அங்கே எகிப்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் பாதுகாத்து கொண்டாரோ அதை போல பிரஜாதிகளாகிய நமக்கும் இன்றைக்கு ஒரு முழு ப்ரொடெக்ஷன் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு அந்த நியாய தீர்ப்பு. ஏனென்றால் அந்த பட்டணத்துக்கு என்ன வந்தது? ஜட்ஜ்மெண்ட் வருது, நியாய தீர்ப்பு வருது. என்ன நியாய தீர்ப்பு? அந்த பட்டணத்தை முழுவதும் அழித்து போடும்படியாக. ஆமென். அந்த பட்டணத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? முழுவதுமாய் அழித்து போட வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார். அந்த பட்டணம் அழிக்கப்படுகிற பொழுது நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தால் நீங்களும் அழிந்து போய் விடுவீர்கள். உங்களுக்கும் மரணம் வந்துவிடும், உங்களுக்கும் சேதம் வந்துவிடும். ஆகவே அங்கே ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வரப்போகுது. அது இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே தேவன் சொல்லி இருக்கிறது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இந்த பூமிக்கு வரப்போகிறது. ஆகவே அந்த ஜட்ஜ்மெண்ட் நாளிலே நாம் உலகத்தானை போல அழிந்து போகாத, உலகத்தானை போல நியாய தீர்ப்பிலே நிற்காதபடி தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அதைத்தான் அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொழுது உங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப தேவன் உங்களை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து காப்பாற்றுகிறார். அதுதான் அங்கே அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். டோக்கன் ஆஃப் த கவெனன்ட். அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கு. அது அந்த சிகப்பு நூல் கயிறை கட்டிடும் பொழுது நான் உங்களோடு கூட அந்த ஆணையிட்ட அந்த ஆணையை நாங்கள் காத்துக் கொள்வோம். அதை போல நாங்கள் உனக்கு ஒரு ஆணையிடுகிறோம், நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த உடன்படிக்கையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அதை மீறும் பொழுது அது என்ன ஆகிவிடுகிறது? மரணத்தை, அழிவை, நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 22:20 தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அங்கே நீங்க வாசிக்கிறப்ப, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்திற்கு புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. தேவன் நம்மோடு கூட ஒரு நியூ கவெனன்ட் செய்கிறார். அவருடைய இரத்தத்திற்குள்ளாக நீங்கள் எப்பொழுதெல்லாம் இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த இரத்தத்தை தேவன் என்ன செய்கிறார்? பார்த்து உங்களுக்கு வியாதி வராதபடி, உங்களுக்கு மரணம் வராதபடி, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வராதபடி, உங்களுக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும். அதனால்தான் நம்ம குடும்பமாய் தேவ சபைக்கு வருகிறோம், நம்முடைய தாய் தகப்பனோடு பிள்ளைகளோடு. அப்ப யாருக்கெல்லாம் நாம் சத்தியம் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதை விசுவாசிக்கிறார்களோ, ஏனென்றால் நம்ம சும்மா கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போறதல்ல. just not for a courtesy visit. They should believe and they should accept and they should abide. அவர்கள் விசுவாசிக்க வேண்டும், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே தங்கி இருக்க வேண்டும். they should abide with Jesus Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர்கள் ஜீவிக்க வேண்டும். ஆமென். அப்ப ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் பாருங்க, அவள் என்ன செய்கிறாள் பாருங்க. அங்கே நீங்க வாசித்தீர்கள்னா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிங்க. 2:21.
யோசுவா 2:21. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே, பாருங்க, அதற்கு அவள் சொல்லுகிறாள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது. எஸ், தட்ஸ் ரைட் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால், அவர்கள் போன பிறகு அவள் உடனடியாக அவள் என்ன செய்ய, இம்மீடியட் ஒபீடியன்ஸ். பாருங்க, அங்க நீங்க அதைத்தான் கவனிக்க வேண்டும். she is doing immediate action and immediately she obey their word and she is doing very actively. அதை உடனடியாக அவள் அதை நடவடிக்கை செய்ய தொடங்குகிறாள். என்ன செய்கிறாள்? அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அவர்கள் 3 நாள் அங்கு இருக்கிறாங்க, ஆனாலும் அவள் அதை கட்டி வைக்கிறாள். அதுக்கும் பிறகு 1 வாரம் இந்த இந்த 2 பேர் அங்கே போய் அங்கே என்ன நடந்தது, என்ன ஏது என்று அங்கே யோசுவா கிட்ட சொல்றாங்க. அதற்கு பிறகு யோசுவா அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தி பிறகு அங்கே அவர்கள் அந்த தேசத்திற்குள்ளாக வந்து 7 நாள் அந்த எரிகோ பட்டணத்தை சொல்றப்போ குறைந்தது ஒரு 15 நாள் இந்த பீரியட் என்று எடுத்துக்கொள்ளலாம். சுமார் 10 to 15 நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அவ்வளவு நாளும் அந்த கயிறு அங்கேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா அந்த அங்கே எரிகோ பட்டணத்தை சேர்ந்த எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க, என்னது ஒரு கயிறு ஒன்று தொங்குதே, அது என்ன ஏது என்று அங்கே பார்த்திருப்பாங்க. அவர்கள் யாருக்கும் அது ஒன்றும் புரியல. மற்றவர்களுக்கு அதை குறித்து அக்கறை இல்லை, அல்லது மற்றவர்கள் அதை குறித்து கவலைப்படலை. இன்னைக்கு அப்படித்தான். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்க சாட்சியாய் வாழ்கிற பொழுது, நீங்கள் அதை உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் வெளிப்படுகிற பொழுது மற்றவர்கள் அதை குறித்து கவலையே பட மாட்டார். அப்ப நம்முடைய ஜீவியமானது அது சரியானபடி சொன்னபடி அது நடந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அவள் அதை சொன்னபடி அவள் சரியாக அதை கடைபிடித்தாள். அதை அவள் சரியான காரியத்திலே அதை அவள் செய்து முடிக்கிறாள். அந்த இரத்த கோட்டைக்குள்ளேயே அவள் இருக்கிறாள். அது எந்த இடத்திலேயும் அதை அவள் என்ன செய்யவில்லை. சரி, இன்னும் வரல என்று சொல்லி அவள் கட்டி எடுத்து வச்சுட்டு அவளுடைய வேலையை செய்யல. அவள் தன்னை காத்துக் கொள்கிறாள். அவள் அந்த விபச்சாரியா இருந்தாலும் அவள் அந்த அருவருப்பான காரியத்தில் அவள் இறங்கவே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அழிவு வருகிறது என்று தெரிந்து அவள் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த பாதுகாப்புக்குள்ளாக அவள் அதை செய்கிறாள். பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. அங்கே அவள் தன்னுடைய குடும்ப பிள்ளைகள் மேல் அந்த அன்பு கொண்டதினாலே தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களும் அந்த ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும். அங்கே தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரர்கள், அது மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று அவளுக்குள்ளாக அந்த ஆசை இருந்தது. நீங்க தொடர்ந்து நீங்க வாசிக்கிறப்போ அந்த முழு குடும்பமும் அவர்களுடைய முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டு அந்த குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அங்கே அந்த பாதுகாப்பு கிடைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, அங்கே தேவன் அவர் சொன்னபடி அதை செய்தார். ஆமென். நீங்க வாசித்தீர்களானால் 6ஆம் அதிகாரத்திலே வாசிங்கள். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணமும் இதுள்ள யாவும் பாருங்க, அது ஒரு சாபம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருக்கு. அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமா இருந்ததாமா? ஒரு சாபத்தீடாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள அது ஒரு சாபம் பிடிச்ச தேசம், ஒரு சாபம் உள்ள ஒரு பட்டணம். இன்றைக்கும் இந்த பூமியானது ஒரு சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுது அங்கே ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறி சென்றார்களோ அப்பொழுதே ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த பூமியை, ஆதாமின் நிமித்தம் இந்த பூமியை சபிக்கிறார்.
அப்ப இந்த பூமியானது, அதனாலதான் நம்ம இந்த பூமியில நிலை இல்லாதவர்கள். இந்த பூமி நமக்கு என்றும் நிரந்தரம் அல்ல. இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லாம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் முற்றிலும் அழிந்து போக போகிறதாக இருக்கு. ஒரு நிமிஷத்துல இப்போ கடந்த வாரம் நீங்க பார்த்தீர்களானால் வெனிசுலா நாட்டிலே மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று ஏற்பட்டு அங்கே வான உயர்ந்த கட்டடங்கள், வெரி வெரி பிக் பில்டிங்ஸ். நம்மெல்லாம் அந்த கட்டடத்தெல்லாம் பார்த்தா இந்த கட்டடம் இடியறக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளோ பெரிய ஜேசிபி வச்சு அடிச்சாலும் அது உடையாதுங்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே அந்த கட்டடங்கள் எல்லாம், ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் தரைமட்டமாகி போனோம். சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அழிந்து போனார். சுமார் 30,000 கட்டடமும் 30,000த்திற்கும் மேற்பட்ட லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு தங்க இடமில்லாமல் அங்கே அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, உதவி செய்வோர் இல்லாமல் இங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறார். அதை போல இந்த வானம், இந்த பூமி, இதை தேவன் முற்றிலும் அழித்து போடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அங்கே அந்த தேசத்திற்கு அது நடந்தது. இதே போல வரும் நாட்களிலே இந்த பூமியானது இதே போல ஒரு அழிவை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவர் என்ன செய்கிறாராம்? ராபா என்னும் வேசி மறைத்து வைத்திருந்தபடியால், வாசிப்போம், அவளும் வீட்டில் குடியிருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க செய்கிறார். ஆமென். அவளும் அவளுடைய வீட்டார் மட்டும் உயிரோடு இருக்கிறார்கள். 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறப்போ, எரிகோவை வேவு பார்த்த யோசுவா அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்திருப்படியால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தாள். அது மட்டுமல்ல, அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருந்தாள். ஆமென். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருந்தாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம இந்த ராகாபை குறித்து தியானிக்கலாம். ஏன்னா இன்னும் அநேக காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அவள் எப்படி ஜீவித்தாள்? இப்ப அவளுடைய பழைய வாழ்க்கை போயாச்சு, அந்த வேசித்தன வாழ்க்கை போயாச்சு. இப்ப அவளுடைய வாழ்க்கை வேறு விதத்தில் வருகிறது. அவள் எப்படி வாழ்ந்தாள்? அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அது நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதா? அவளுக்கு கிடைத்த அந்த பெரும் பாக்கியம், அவளுக்கு கிடைத்த அந்த நன்மை, அவள் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ்ந்தாள் என்று நம்ம வரும் நாட்களிலே நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து நம்ம தியானிப்போம். நீங்க ஜெபத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு கேட்ட செய்திக்காய் நன்றி சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே ஆண்டவரே, அதோ எரிகோ பட்டணத்திலே ராகாப் என்னும் வேசியை குறித்து, அவளுடைய ஜீவியத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த இடத்துல, அந்த பட்டணத்திலே காணப்பட்டது, அவள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தாள், ஆனாலும் அவளுக்குள்ளாக இருந்த உம்மை குறித்தான விசுவாசம், உம்முடைய ஊழியர்களை குறித்தான அந்த கணம், மரியாதை, அந்த உம்முடைய ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மரியாதையை, அந்த கணத்தை அவள் எவ்வளவாய் கொடுத்தாள் என்னும், அதன் மூலமாக அவளுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்தது என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை யாரெல்லாம் கொண்டு செல்கிறார்களோ அந்த பட்டணத்தை அதை கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு அங்கே நன்மை உண்டு என்று நீர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறீரப்பா. இந்த நாட்களிலேயும் ராகாபை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. விசுவாசத்தினாலே ராகாப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசம் மட்டுமல்ல, அவள் கிரியையினாலே அவள் நீதியுள்ளவளானால் என்று யாக்கோபிலே 2:25 நாங்கள் வாசித்தோம்ப்பா. அதை போல ஆண்டவரே, இங்கே யோசுவா புத்தகத்திலே பார்க்கிற பொழுது அவள் தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய தகப்பன், தாய்,
சகோதர சகோதரிகளுக்காக, அவளுடைய எல்லா பொருட்களுக்காக அங்கே காப்பாற்றும்படியாக அந்த தேவ ஊழியர்களிடத்தில் அவள் கேட்டதை, அவள் காப்பாற்றப்பட்டதற்கு அடையாளமாக அங்கே சிவப்பு நூல் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. பிறகு யோசுவா அந்த பட்டணத்தை அழிக்க வருகிற பொழுது யோசுவா அவர்களை அழித்து போடாதபடி காப்பாற்றி அவள் தப்புவிக்கப்பட்டதையும் நாங்கள் இன்றைக்கு வாசித்தோம்ப்பா. அவள் எவ்விதமாய் தப்பிக்கப்பட்டு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தால் என்னும் அவளுக்கு என்னென்ன நன்மைகள் அவளுடைய பிற்கால வாழ்க்கையில நடந்தது என்று நாங்கள் வரும் நாட்களிலே உமக்கு சித்தமானால் அதை தியானிக்க தேவ கிருபையைத்தான் இந்த நாளிலே வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமாக அவளுக்கு அந்த சிவப்பு நூல் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அது ஒரு ரட்சிப்பை குறித்தும், அது ஒரு பாதுகாப்பை குறித்தும், ஒரு மீட்பை குறித்தும், அங்கே அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக அவளுக்கு அது கொடுக்கப்பட்டதப்பா. அவள் அந்த உடன்படிக்கையை மீறாதபடி அவள் உடனடியாக அந்த காரியத்தை செய்ததை நாங்கள் பார்த்தோம் அப்பா. நாங்களும் எங்கள் ஜீவியத்திலே நாங்கள் எப்படி விசுவாசிக்கிறோம் என்று மட்டுமல்ல, அதை நாங்கள் எங்கள் ஜீவியத்திலே சரியானபடி கடைபிடிக்கும். அது மட்டுமல்ல, ஜீவியத்திலே கடைபிடிப்பது மட்டுமல்ல, நாங்கள் அந்த இடத்திலே தங்கி நாங்கள் உண்மை மட்டும் கனப்படுத்தி எந்த விதமான உலக காரியங்களிலோ, உலக ஆண்டவரை இச்சைகளிலோ, உலக வழிபாடுகளிலோ, உலக ஆண்டவரை சிந்தைகளிலே வாழாதபடி தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும் என்று அவள் எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக, ஒரு முன் உதாரணமாக ராகாபுடைய வாழ்க்கை இருந்ததப்பா. அவள் அந்த எரிகோ பட்டணத்திலே இருக்கிற வரைக்கும் அவளுக்கு வேசி என்று பெயர் இருந்தது. ஆனால் பிற்காலத்திலே அவளுடைய பெயர் அது எவ்வளவாக அது ஆனது என்று வரும் நாட்களிலே தியானிக்க தேவ கிருபையைத்தார். இம்மட்டும் தியானித்த வார்த்தையின் மூலமாய் தேவன் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், விசுவாசிகளுக்கும் அவருடைய ஜீவியத்திலே அவர்கள் எப்படி தங்களுக்காக மட்டுமல்ல, தன்னுடைய தாய் தகப்பன் குடும்பத்தார், அங்கே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுக்காக அவர்கள் தேவ சமூகத்திலே அதை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி காத்திருந்து தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையாய், நீதியாய், பரிசுத்தத்தோடு, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு, கீழ்ப்படிதலோடு ஜீவிக்க வேண்டும் என்று ராகாபுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது ஆண்டவரே. இதை நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே சரியானபடி பயன்படுத்தி நடக்க தேவ இரக்கம் தான். தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா? எங்கள் ஜீவியத்திலே நாங்களும் அப்படிப்பட்டதான ஒரு மாற்றத்தை நாங்கள் இந்த பொல்லாத உலகத்திலே, பொல்லாத வாழ்க்கையிலிருந்து, பாவத்திலிருந்தும், அநியாயத்திலிருந்தும், பொய்யான வாழ்க்கையிலிருந்தும், அக்கிரமமான வாழ்க்கையிலிருந்தும், மீறுதலான வாழ்க்கையிலிருந்தும் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்திலே அறிக்கை செய்து நாங்கள் அந்த இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைக்கப்பட்டவர்களாக வாழ தேவ இரக்கம் தொடர்ந்து தாரு. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அவருடைய ஜீவியத்திலும் அந்த கிரியை காணப்பட, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்படும். எங்கள் ஜீவியம் ஒரு செத்த ஜீவியமா இல்லாதபடி அது கிரியை உள்ள, நீதியுள்ள ஒரு விசுவாசமான பிள்ளைகளா விசுவாசத்தில் நிலைத்து நிற்க கிருபையை தர வேண்டுமா? நம்முடைய பாதுகாப்பிலே வளர வேண்டுமா? இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி அந்த உடன்படிக்கையை நாங்கள் மீறாதபடி ஜீவிக்க தேவ கிருபையும் பலனையும் தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமாம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். God bless you. Thank you Jesus. ஆமாம். Praise to God.